தமிழ்நாட்டில் நிறைய மாணவர்கள் எம்பிஏ எம்சிஏ படிக்கணும்ட்டு டான்சென்ட் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே போல் எம்இ எம்டெக்கு எம்ஆர்க்கு எம் பிளானிங் அதாவது இன்ஜினியரிங்கில் பிஜி பண்ணணும் அப்படின்ட்டு சீட்டா எக்ஸாமும் கூட எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த டான்சென்ட்டும் சீட்டாவுக்கும் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியாகலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அவங்களுடைய வெப்சைட்லேயே அதை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கோர் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணணும். அந்த ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணையில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் நிறைய மாணவர்களுக்கு இந்த எம்பிஏ எம்சிஏ இதுக்கு வந்து நம்ம டான்சென்ட் எக்ஸாம் எழுதுகிறோம். அதுக்கப்புறம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் நடக்கும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த எம்இ எம்டெக்கு எம்ஆர்க்கு எம் பிளானிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா போகணுன்னா சீட்டா எக்ஸாம் எழுதுறாங்க. அதுக்கப்புறம் எப்படி கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. இந்த வீடியோவில் அதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவது நிறைய மாணவர்கள் இந்த எம்பிஏ எம்சிஏ பண்ணணும்னு ஆசையோடு இருப்பீங்க. நிறைய மாணவர்கள் எம்பிஏ தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாரும் டான்சென்ட் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அதனுடைய ரிசல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வெளியாகாமல் இருக்குது. சீட்டா எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் கூட சீட்டானா எதுக்கு எம்இ எம்டெக்கு எம்ஆர்க்கு எம் பிளானிங் அந்த படிப்புகள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பிஜி பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கும் எக்ஸாம் நடந்துச்சு. இந்த எக்ஸாம்லாம் நடத்தி முடிச்சிருந்தாங்க. இப்போ அதனுடைய ஃபைனல் ஆன்சர் கீயும் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபைனல் ஆன்சர் கீ வந்துருச்சு. ஆனால் வந்து எப்போ டேட்டு ரிசல்ட் டேட் எப்போங்கிறத அவங்க இன்னும் கொடுக்கல. ஸ்கோர் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மே 7ஆம் தேதியிலேருந்து ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக ரொம்ப முக்கியமாக அந்த ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுடைய அந்த கரெக்ஷன்ஸ் அதாவது நேமு அந்த நேமோட இன்சியலு நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்களா டான்சென்ட்டில் அதுக்கப்புறம் அதில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலோ உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் மிஸ்டேக் இருந்தாலோ உங்களுடைய ஜெண்டரு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி நேட்டிவிட்டி இது ஏதாவது ஒரு தப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் அவங்களுடைய அந்த மெயிலுக்கே எல்லாத்தையும் ஷேர் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எதையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ அதுதான் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டை பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெளியானோன்னா நம்ம நிறைய விஷயங்களை பேசுவோம். சரி, ஓகே, இப்போ கம் டு த பாயிண்ட். எப்படி இந்த எம்பிஏ எம்சிஏக்கு கவுன்சிலிங் நடத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோட் அதாவது டைரக்டரி ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அவங்க தான் தொழில்நுட்ப கல்வி இயக்கம் தான் இந்த கவுன்சிலிங் நடத்துவாங்க. இதுக்கு தலைமையிடம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்குது. அவங்களுடைய தலைமையில தான் இந்த கவுன்சிலிங் நடக்கும். எப்படி சார் என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த டான்சென்ட் மார்க் வரும். மார்க் வந்ததுக்கப்புறம் எம்பிஏ எம்சிஏ படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போன வருடம் வந்து நமக்கு வந்து கரெக்டாக அதாவது ஜூன் மாதம் மே மாதம் இல்லை ஜூன் மாதம் தான் ஓப்பன் ஆகிருந்தது. 9ஆம் தேதி ஜூன் மாதம் 9ஆம் தேதி ஓப்பன் பண்ணாங்க. அப்புறம் எல்லாரையும் அப்ளிகேஷனில் எல்லாரையுமே வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபீஸ் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேட்டகரிக்கு ஓசி பிசி பிசிஎம் எம்பிசிக்கு எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் ஒரு 300 ரூபா கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணையில் இதுக்கு இந்த எம்பிஏ எம்சிஏ எந்தெந்த காலேஜில் இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் இன்ஜினியரிங் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எய்டடு அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜஸ்ஸு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் இது எல்லாத்துலேயுமே எம்பிஏ எம்சிஏ இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக வேணும்னா நம்மளுடைய அந்த டான்சென்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன் எம்பிஏ எம்சிஏங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு செப்பரேட்டாக நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜில் எங்கெங்கெல்லாம் எம்பிஏ எம்சிஏ இருக்குன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதில் போகிறதுக்கு படிக்கலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் அதாவது குறிப்பாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேயும் எம்பிஏ எம்சிஏ படிக்கிறதுக்கு நிறைய கல்லூரிகளில் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் நிறையா இருக்குது. சரி, ஓகே, இப்போ இதில் எப்படி சார் இந்த கவுன்சிலிங் நடத்துவாங்கன்னா நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதாவது அதில் நிறைய கேட்டகரி இருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க, உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணுவீங்க, அப்புறம் உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அப்புறம் ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. தனியாக வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏக்குன்னு ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும், அப்புறம் எம்சிஏக்குன்னு ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும். இந்த தனித்தனியாக அந்த ரேங்க் லிஸ்ட் வருதுல்ல இதை வச்சு உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுடைய காலேஜை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கும். ஸ்பெஷல் ரிசர்வேஷன்னா ஸ்போர்ட்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேனு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட்டு அந்த மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. அப்புறம் மற்ற எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப முக்கியமானது. இதில் இது எல்லாரும் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் போன வருஷத்தோடைய அந்த நம்ம எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில் நம்மகிட்ட இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் எம்பிஏ வந்து எத்தனை பேருக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துச்சுன்னா 6286 பேருக்கு வந்திருக்கு. எம்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2473 பேருக்கு வந்து ரேங்க் வந்திருக்கு. ஸோ மாணவர்கள் இது வழியாக போகும்போது கவுன்சிலிங் வழியாக போகும்போது உங்களுக்கு நிறைய சலுகைகள்லாம் இருக்குது.
உங்களுக்கு வந்து ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் காலேஜில் எம்பிஏயோ எம்சிஏயோ படிக்க போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபீஸ் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதுதான் மேட்ரு. சரி, இப்போ வந்து சில பேர் இந்த இன் பர்சன் கவுன்சிலிங்காக இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இந்த கேட்டகரிக்கெல்லாம் ஜிசிடிக்கே நீங்கள் நேரடியாக கோயம்புத்தூர் போகிற மாதிரி இருக்கும். மற்றவங்க எல்லாருக்குமே ஆன்லைன் தான். ஆன்லைன்லேயே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க, ஆன்லைன்லேயே தான் எல்லாமே. இதில் முக்கியமான அந்த கவுன்சிலிங் நடக்கையில் 4 ஸ்டெப் இருக்குது. அந்த 4 ஸ்டெப் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் இனிஷியல் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு ஒரு 5000 ரூபாய் பணத்தை கட்டினா தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏக்கு ஒரு 1000 ரூபாய் பணத்தை நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் டெபாசிட் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு வேண்டிய கல்லூரிகள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வேணுமா, இன்ஜினியரிங்கில் வேணுமா, குறிப்பாக நம்ம சிஇஜி கேம்பஸ் இதெல்லாம் மெயினான கேம்பஸ் எல்லாத்தையும் நீங்கள் சாய்ஸில் வைப்பீங்க. உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க. அப்புறம் அதை வந்து நீங்கள் அதுக்கடுத்து என்ன சாய்ஸ் ஃபில்லிங், அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். அதை கன்ஃபர்மேஷன் பண்ணி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் நேராக காலேஜில் போய் சேர்ந்துட வேண்டியதான். இதுதான் ப்ராசஸ். இப்படி தான் நடக்கும். ஸோ நம்ம சர்டிஃபிகேட் எல்லா சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணையில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் கேட்பீங்க, என்னென்ன சர்டிஃபிகேட் சார் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா, அவங்களுடைய வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க என்னென்ன இன்ஃபர்மேஷனா. உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, ப்ரொவிஷனல் அந்த டிகிரி அலாட்மெண்ட் நீங்கள் இது வரைக்கும் முடிச்சிருக்கீங்களா டிகிரி சர்டிஃபிகேட், அது டிசி, அதுக்கப்புறம் உங்களுடைய டான்சென்ட் 2024ல் 25ல் அது வந்து போன வருஷத்தில் உள்ள இன்ஃபர்மேஷன். 2025ல் உங்களுடைய மார்க் ஷீட்டு, அப்புறம் உங்களுடைய ஹால் டிக்கெட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களுடைய சைனு, அப்புறம் செமஸ்டர் 1, செமஸ்டர் 2, செமஸ்டர் 3 இது வரைக்கும் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணையில முடிச்சிருக்கீங்களா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அடுத்து நீங்கள் வந்து இதில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். இதை பற்றி நம்ம சேனலில் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். எந்தெந்த கல்லூரிகளை வைக்கலாம் எல்லாமே நமக்கு டீட்டெயிலாக போன வருஷத்தோட அந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்குது. 2023 அந்த டயத்துலலாம் எந்த ரேங்க் வரைக்கும், ஏன்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரேங்க் கொடுத்துருவாங்க. எந்த ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடைச்சிச்சு, டான்சென்ட்ல இருக்கக்கூடிய மார்க்கை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். அதே சேம் டைம் நீங்கள் டான்சென்ட்ல அந்த ரேங்க் வெளியாகும். அது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணோன்னே உங்களுக்கு ரேங்க் வெளியாகும்ல, அதை வச்சு நீங்கள் போய்க்கலாம். சரியா? இதை தான் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ சொன்னது ஃபுல்லாகவே எம்பிஏ எம்சிஏக்குங்க. இந்த கவுன்சிலிங்கை பற்றி நம்ம ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் நிறைய பேசுவோம். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்டா எக்ஸாம் எழுதிட்டு நிறைய பேர் எம்இ, எம்டெக்கு, அப்புறம் எம்ஆர்க்கு, பிளானிங் படிக்கணும்னு ஆசையோடு இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட ஒட்டு மொத்தமாக ஒரு 17 காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இன்ஜினியரிங்கில் பிஜி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க் எடுத்துக்கிறாங்க. இந்த சீட்டா எக்ஸாமில் இருக்கக்கூடிய மார்க் எடுத்துக்கிட்டு எல்லாருக்குமே சீட்டு கிடைக்கும். அதுலலாம் எந்த பிரச்சனையும் வேணாம். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயுமே தனியாக இதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சிஇஏபி, அதாவது காமன் இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று நடத்துகிறாங்க. அதில் போய் நீங்கள் தனியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறணும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே நடக்கும். இது இன்ஜினியரிங்கு. இப்போ ரெண்டையுமே சொல்லி முடிச்சிட்டேன். மாணவர்கள் எல்லாத்துக்குமே ரெடியாக இருங்க. இந்த வீடியோவை யார் யாரெல்லாம் எம்பிஏ எம்சிஏ படிக்கணும்னு ஆசையோடு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் டான்சென்ட் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க. உங்களுக்கு ஃபர்தராக, சார் நான் டான்சென்ட் எக்ஸாமே எழுதலை சார், எனக்கு வந்து மார்க் வருமா என்னன்னு தெரில, நல்ல மார்க் இருந்தால் டான்சென்ட்டில் நல்ல மார்க் இருந்தால் தான் நல்ல கல்லூரிக்கு போக முடியும். சார் நான் டான்சென்ட் எக்ஸாமே எழுதலை, நான் வந்து கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண முடியுமானா முடியாது. ஸோ மார்க்கை வச்சு, டான்சென்ட் மார்க்கை வச்சு தான் எம்பிஏ எம்சிஏக்கெலாம் அட்மிஷன் கொடுக்காங்க. அதனால சார் எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் நான் ஜாயின் பண்ணணும், நான் வெளியில் எம்பிஏ எம்சிஏ படிக்கணும்னு ஆசையில் இருக்கேன், ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல காலேஜை நீங்கள் சொல்லுங்கள், இப்போவே எனக்கு நான் வந்து சேர்ந்துக்கிறதுக்கு ரெடி அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு நல்ல கல்லூரிகள் எதில் வந்து நம்ம எம்பிஏ எம்சிஏ படித்தா நமக்கு வேலை வாய்ப்புகள் அங்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இந்த கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எப்போ தெரிஞ்சுக்க முடியும்? ரிசல்ட் வரணும், டான்சென்ட் மார்க் வரணும், அப்புறம் நீங்கள் ஸ்கோர் கார்டெல்லாம் இப்போ நான் சொல்லியிருக்கேன், எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாய் டிடிஜிஸ். ஃபர்தராக நீங்கள் வந்து எனக்கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.